பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு செவி கொடுக்காத இந்த திமுக அரசு செஞ்சி பயணியர் மாளிகை எதிரே செஞ்சி நகரிலிருந்து மழைநீர் வெளியேறி சங்கராபரணி ஆற்றில் கலக்கும் கால்வாய்க்கு இடையே திமுக செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தானின் நண்பரும் திமுக விழுப்புரம் வடக்கு மாவட்ட விவசாய அணி அமைப்பாளரான அஞ்சாச்சேரி கணேசன் என்பவரின் குடும்பத்திற்கு சொந்தமான தனியார் தங்கும் விடுதிக்கு செஞ்சி பேரூராட்சி சார்பில் நபார்டு நிதி உதவி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் பாலம் புதியதாக கட்டித்தரப்பட்டுள்ளது. அப்பகுதியில் எவ்வித குடியிருப்புகளும் இல்லாத நிலையில் பொதுமக்கள் தரப்பில் பாலம் அமைக்க கோரிக்கை வைக்காத சூழலில் தனிநபரின் தனியார் தங்கும் விடுதிக்கு மக்கள் வரி பணத்திலிருந்து பாலம் அமைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மக்களுக்கோ தமிழ்நாடு முதல்வருக்கோ ஒரு வேண்டுகோள். செஞ்சி நகரத்தில் சங்கராபரணி ஆறு போகிற வழியில் ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்று இருக்கிறது. அந்த தனியார் ஹோட்டல் கோசம் சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் அவர்கள் அரசாங்க படத்தில் 2 கோடி ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 2 கோடி ரூபாய். இங்கே பாருங்கள், இந்த பாருங்க எவ்வளோ பெரிய பாலம் பாருங்கள். இந்த பொதுமக்களோட காசு எவ்வளோ அழியுதுன்றத பாருங்கள். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இதுமாரி தனிநபர் ஒருத்தர் கோசம் இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா பொதுமக்களோட காசு எவ்வளோ அழியுது, இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அரசாங்கமோ இந்த தொலைநோக்கு பார்வையோட பார்த்து அந்த பாலத்தை கட்டினவர் யார், இதை எப்படி அமைச்சாங்க அப்படின்றத தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் அவர்களை கைகூப்பி வணங்கி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.